ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி, இது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மசாலா ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, இது வந்து கிரேவிக்கு வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு. இப்போ இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை நான் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி வந்து நான் இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ குக்கர் வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுதாக அரைச்சோம்ல, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி இப்போ நான் இது விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயம், தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த பக்கம் கிரேவிக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே வெங்காயம், தக்காளி விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுது அரைச்சோம்ல, அது இதில் சேர்த்துக்கலாம். வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் வந்து கோபுரமாக 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுலேயே புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதுலேயே கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுலேயே கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஆச்சி சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போ இதிலே ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே கட் பண்ணி வச்சு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதிலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் மிக்ஸி கலந்த தண்ணி இருக்குது, அது இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதிலே வந்து இன்னும் 1 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன். இப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 விசில் போட்டுக்கலாம். இது அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வந்து பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து தோசைக்கு வந்து நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி குக்கர் வந்து மூடி போட்டு 2 விசில் வந்துடுச்சு. இப்போ இது வந்து ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ப்ரெஷர்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் ரைத்தா வந்து பொடியாக வெங்காயம் கட் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் கிரேவி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நம்ம வந்து தோசைக்கு, இட்லிக்கு, இங்கே மஷ்ரூம் பிரியாணிக்கும் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம நைட்டுக்கு வந்து தோசைக்கு, இட்லிக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மஷ்ரூம் கிரேவியை வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கும் வச்சுக்கலாம். நைட்டு வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது.